السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. அன்பிற்குரிய சகோதரிகளே, பிள்ளைகளே, வாராந்த பெண்கள் பயன் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் படிப்பினை தரும் இரு நபிமார்களின் துணைவியர்கள் என்ற தலைப்பிலே சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றிக்குரிய சகோதரிகளை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறீங்க. எதிர்காலத்திலே திருமணம் முடித்து தாய்மார்கள் ஆகுறதுக்குரியவங்க இருக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே எல்லா விஷயங்களுக்கும் படிப்பினை தரக்கூடிய சில வரலாற்று சம்பவங்களை திருமறை குர்ஆனிலே கூறி காட்டுறாங்க. திருமறை குர்ஆனை நீங்க சரியா படிச்சு பார்த்தா, ஏன் சரியான்னு சொல்றேன்னா, இப்ப இந்த சமூகத்துல திருமறை குர்ஆன் ஓதுறாங்களே, அந்த ஓதல சொல்லுது. திருமறை குர்ஆன் எப்படி ஓதுவாங்க? இந்த இடத்துல இருக்கிற தாய்மார்கள், உம்மாமா இப்பவும் செய்வீங்க, சில நேரம் தெரியாத காலத்திலே செஞ்சிருப்பீங்க. எப்ப குர்ஆன் ஓதுவீங்கன்னா பிள்ளைகளுக்கு சொல்லுவீங்க, திங்கட்கிழமை நைட் வந்தா இன்றைக்கு திங்கட்கிழமை இரவு குர்ஆன் ஓதுங்க, புதன்கிழமை வந்தா இன்றைக்கு புதன்கிழமை இரவு குர்ஆன் ஓதுங்க, வெள்ளிக்கிழமை இரவு வந்தா இன்றைக்கு வெள்ளிக்கிழமை இரவு குர்ஆன் ஓதுங்க. இப்படித்தான் பழக்கப்பட்டிருக்கு. ஏதோ இந்த குர்ஆன் ஓதுறதுக்கு ஒரு நாள், ஸ்பெஷலான நாள் என்று தெரிவு செஞ்சு அந்த நாளையில குர்ஆன் ஓதுங்க. அப்படின்னு இல்லாட்டி இப்ப குர்ஆன் ஓதுவோம் தெரியுமா? ஒன்று ரமலான் காலம் வந்தா குர்ஆன் இறக்கப்பட்ட மாசம் குர்ஆன் ஓதுங்க என்று ஓதுவோம். இன்னொரு படி போயிட்டு குர்ஆன் ஓதுனா எங்கேயாவது ஒரு ஜனாசா மையத்தொண்டு போடுவோம். மையத்தொண்டு கொடுத்துச்சுன்னா மையத்தை வச்சுட்டு குர்ஆன் ஓதுவாங்க. 40 போகாட்டிய பிள்ளைகள், பேர பிள்ளைகள், அப்படி குடும்பத்துல இருக்கிறவங்க சேர்ந்து குர்ஆன் ஓதுவாங்க. அதையும் தாண்டி யாரு சரி ஊர்ல அதுவும் கொடுப்புட ஸ்பெஷலா லெப்ப உம்மாமா அப்படி இருக்கிறாங்க, லெப்ப உம்மா அப்படி யாரையாவது போட்டு குர்ஆன் ஓத வைப்பாங்க. அவங்க சரியா 40 அன்றைக்கு, நாளைக்கு 40 இன்றைக்கு வந்து தமாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்குற ஒரு பார்சலையும் எடுத்துட்டு அவங்க போயிட்டுருவாங்க. இப்படிதான் பழக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த குர்ஆன்ல சொல்லப்படக்கூடிய தகவல் மெசேஜ் வந்து எல்லாம் சொல்லுவானே, அந்த மெசேஜ் என்னன்றது நாங்க யாருமே படிக்கிறது இல்லை. ஓதுவோம், சொல்லி குர்ஆன் ஓதுவோம். அந்த குர்ஆன் எதை எங்களுக்கு சொல்ல வருது, குர்ஆன் சொல்ற மெசேஜ் என்ன, அல்லாஹ் இந்த சமூகத்துக்கு சொல்லக்கூடிய மெசேஜ் என்னன்றது இன்னைக்கு யாரும் படிக்கிறது. அப்படி படிக்காம போற காரணத்தாலதான் இன்னைக்கு குர்ஆனை பற்றிய அறிவு வந்து சமூகத்துல இல்லை. குர்ஆன் ஒன்று சொல்லும், சமூகம் ஒன்று செஞ்சு கொண்டு இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு இவ்வளவுதான் தௌஹீத் பிரச்சாரம் வந்து எவ்வளவுதான் வந்தாலும் இன்னமும் எங்கேயாவது மையத்தூட்ல குர்ஆன் ஓதுறது நின்றுக்குதா? நிக்கல. ஆனா மையத்தூட்ல குர்ஆன் ஓதுறத விளங்கி ஓதுறேன்னு வைங்க, மையத்தூட்ல குர்ஆன் ஓதிடுமா? ஜனாசாவை இப்படி வச்சுட்டு குர்ஆன் ஓதுறாங்க. அந்த குர்ஆனை விளங்கி ஓதினா அல்லது அந்த குடும்பத்தில் இருக்கிறார்கள் விளங்கினா குர்ஆனை ஓத விட்டுவாங்கல்ல, ஓத விட மாட்டாங்க. ஏன்னா அது உயிரோடு இருக்கிறவர்களுக்கு தான் குர்ஆனுடைய மெசேஜ் விளங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றான்? லியுந்திர மன் கான ஹய்யோ வயஹிகல் கௌலல் அலல் காஃபிரீன். உயிரோடு இருப்பவர்களை அச்சமூட்டி எச்சரிப்பதற்காக தான் இந்த குர்ஆன். மொத்த குணங்களுக்கு குர்ஆன் இல்லை. அப்ப இதை நாங்க முதல் விலகிக் கொள்வோம். அதே குர்ஆன் அல்லாஹ் பல மெசேஜ்களை தாரான். ரசூலுல்லாஹ்வை கண்டித்த குர்ஆன் வசனம் வருது. ரசூலுல்லாஹ் வந்து தன்னை மனைவிமாரை சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு காரியம் செஞ்ச உடனே அது அல்லாஹ்வுடைய பார்வையில, நபியாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய பார்வையில நபி செஞ்ச காரியம் கீழே
அதனால அல்லாஹ் தஆலா நபியை கண்டிக்கிறான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக தப்தகி மர்லாத அஸ்வாஜிக. உடனே கண்டிக்கிறான். இது எத்தனை பேருக்கு தெரியும்? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா நபியே கண்டிக்கிறான் என்ற மெசேஜ் நிறைய பேருக்கு தெரியாது. யூசுப் நபியுடைய வரலாறு படிச்சிருப்பீங்க. யூசுப் நபியுடைய வரலாறுல அல்லாஹ் தஆலா அந்த யூசுப் நபிக்கு அந்த மன்னன் மனைவிக்கு இடையில நடந்த அந்த சம்பவத்தை அல்லாஹ் தஆலா டிக்ளேர் பண்ணி சொல்றான். அப்ப இப்படி நிறைய செய்திகள் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். ஒரு மெசேஜா, படிப்பினையா, அறிந்து கொள்றதுக்காகவே சொல்றோம். அப்ப இது மாதிரி அல்லாஹ் தஆலா நிறைய விஷயங்களை சொல்ற அந்த நேரத்துல தான் அல்லாஹ் தஆலா சில நபிமார்களுடைய மனைவிமாரை பத்தி திருமறை குர்ஆன்ல சொல்றான். சில நபிமார்களுடைய மனைவிமார்களுடைய சம்பவத்தை அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் ஹதீஸ்ல சொல்லி காட்டுறாங்க. அப்ப எங்களுக்கு படிப்பினை தரக்கூடிய பெண்கள் பயணம் செய்ததுனால அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லக்கூடிய அந்த நபிமார்களுடைய மனைவிமார்கள் எங்களுக்கு இருக்கக்கூடிய படிப்பினை என்ன என்பதை சுருக்கமா இந்த பெண்கள் பயணம் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். உதாரணமா சிந்தித்து பாருங்க. இந்த மார்க்கத்துல அல்லாஹ் தஆலா பெண்களுக்கு அதிகமான, அதாவது ஆண்களை விட பெண்களுக்கு ஒரு ஆண்களை விட அதிகமான ஒரு இடத்தை இந்த மார்க்கம் கொடுத்திருக்கு. ஆண்கள் பெண்களை நிர்வாகிக்கணும் என்று மேனேஜ்மெண்ட் பண்ணக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் ஆண்களுக்கு தந்திருக்கிறான். பெண்களை ஆண்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்ற அந்த அதிகாரம் மேனேஜ்மெண்ட் ஆண்களுக்கு எல்லாம் தந்துட்டு, அந்த ஆண்களுக்கு கொடுக்காத சில முக்கியத்துவத்தை ஸ்பெஷலா பெண்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். எப்படி பெண்களுக்கு கொடுத்திருக்கிறான்? ஒட்டுமொத்த உலக மனித சமூகத்துக்கும், அதாவது இந்த உலகத்துல யாரெல்லாம் மனிதனாக பிறந்தாங்களோ, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஒட்டுமொத்த மனித குலத்துக்கு முன்மாதிரி அல்லாஹ் பெண்களை தான் சொல்றான். இரண்டு பெண்கள், ஒன்று மரியம் அலைஹிஸ்ஸலாம், அடுத்தது ஃபிரௌனுடைய மனைவி. ஏன் ஒரு ஆணை சொல்லலாமே? அல்லாஹ் ஆணை சொல்லல. உலக மக்களுக்கே முன்னுதாரணம் அந்த ரெண்டு பெண்ணை சொல்றாங்கன்னா அந்த இடத்துல அல்லாஹ் பெண்களை மேன்மைப்படுத்துறான். அதே மாதிரி குழந்தைகளுக்கு அதிகமாக யாரோட அன்பு, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப், தோழமை வச்சு கொள்ளணும் அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல கேட்க போல அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதர் 1, 2, 3 ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் என்ற 3 இடத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் உம்மாவுக்கு தான் கொடுக்குறாங்க. 4வது தான் பாப்பா கொடுக்குறாங்க. அப்போ அந்த இடத்துல பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இப்படி பல செய்திகள் இஸ்லாமிய இந்த மார்க்கத்துக்குள்ள பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்ததுக்கு காரணம் ஒன்று. என்ன காரணம் சொன்னா, ஒரு பெண் அதுக்கு மேல போயிட்டு ஒரு தாயாகிறதுக்கு முதல் தான் மனைவி ஆகிறா. மனைவின்றது அந்த ஸ்தானத்துக்கு பின்னால தாய் இந்த அந்தஸ்துக்கு போறான். ஒரு பெண் மார்க்க முறையில அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக மாறினால் அந்த பெண்ணுடைய அந்த குடும்ப வாழ்க்கையை வரக்கூடிய அடுத்த படிகள், கணவன் மனைவி, அதுக்கு ஒரு தாய் என்ற அந்தஸ்து, தாய்ன்றதுக்கு பின்னால ஒவ்வொரு படித்தரங்கள் கூடிக்கொண்டே போகும். அந்த எல்லா படித்தரங்களையும் இந்த ஒரு சாலிகான அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்ட ஒரு பெண்ணாக இருந்தால் அந்த சமூகமே, அந்த குடும்ப பரம்பரையே நாளை மறுமையில வெற்றி அடையக்கூடிய ஒரு சமூகமாக மாறியது. அந்த பெண் தாய் என்ற அந்தஸ்து அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத, அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய ஒரு இடத்துல இருந்தா அதுக்கு பின்னால வரக்கூடிய ஒட்டுமொத்த சமூகமும் நரகத்துக்கு போகக்கூடிய மாதிரி ஒரு நிலைமை வந்து, அதுக்கு அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அழகான 2 சம்பவங்களை சொல்லி காட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல நீங்க பாருங்க, பொதுவாக இந்த சமூகத்துல சொல்லக்கூடிய ஒன்றுதான், எதை எடுத்தாலும் பாருங்க, உலகத்துல சொல்லும் போது தாய்க்கு முக்கியத்துவம், மார்க்கமும் தாய்க்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றது. இந்த சமூக ரீதியாக இருக்கக்கூடிய இந்த ஜோன்ல, இந்த வலயத்துக்குள்ளே தாய் என்றவர்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. எங்கேயாவது எந்த நாட்டிலேயாவது தந்தை மொழி இருக்குதா? பாப்பாட மொழி, தந்தை மொழின்னு அப்படி இல்லை, தாய் மொழின்னு தான் இருக்குது. ஏன் தாய்மொழின்னு சொல்றேன்னா, ஒரு தாய் எந்த மொழியை பேசுவாவோ அந்த மொழியை தான் குழந்தை முதல் பேசு. ஏன்னா தாய் தானே சுமப்பாள். 9 மாசம் 10 மாசம் தாய் சுமக்கும் போது அந்த தாய் எந்த மொழியை பேசுறாவோ அந்த மொழிதான் குழந்தைக்கு மொழியாக, முதல் மொழியாக, தாய் மொழியாக மாறுகின்றது. தாய் மண் என்று சொல்லுவாங்க. தாய் எந்த மண்ணில் இருக்கிறாவோ அந்த மண் தான் குழந்தைக்கு தாய் மண்ணாக மாறுது. அப்ப தாய் மொழி, தாய் மண், தாய் நாடு, எல்லாமே தாய் என்று வரும். அதனாலதான் சொல்லுவாங்க, தாயை போல புள்ள, நூலை போல சேலை.
தாய் நல்லா இருந்தா அந்த புள்ள அப்படியே தாய் மாதிரியே வரும். அதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணம் தான் என்னன்னா, இப்ப வீட்டுல பாருங்க சின்ன பிள்ளைகள் இருக்கு. அந்த பிள்ளைக்கு ஒன்றுமே தெரியாது, நெருப்பை கண்டாலும் தொடும், நெருப்பு சுடுன்னு தெரியாது. ஆனா அப்படியாப்பட்ட பிள்ளைகள் பாருங்க, சில பிள்ளைகள் வீட்டுல இருக்கும் போது சுஜூது செய்யும், தொழுகிற மாதிரி. யாராவது வீட்டுக்கு விருந்தாளிகள் கெஸ்ட் வந்தா அந்த தாய்க்கு அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு ஒரு சந்தோஷம், பெருமட்டு கூட சொல்லலாம். பிள்ளைகளுக்கு சொல்லுவாங்க, அம்மா தொழுது காட்டுங்கன்னா அந்த புள்ள ஒண்ணுமே தெரியாது, சும்மா அப்படி தப்பி சும்மா ரூமுக்கு போகும், சும்மா சுட்டுக்கு போகும். அப்ப நினைச்சுக்கோ, என்ன தெரியுமா, அந்த வீட்டுல இருக்கக்கூடிய தாய் தொழக்கூடிய தாயா இருக்கிறா. ஏன்னா வாப்பா வெள்ளனைக்கு வேலைக்கு போயிட்டுவாரு, நைட்டுக்கு தான் வருவாரு. வாப்பா நைட்டுக்கு வந்து வீட்டுல தொழுகிறவரா இருப்பாரு, இல்லாட்டி பள்ளிக்கு போகிறவரா இருப்பாரு, வேலை செய்யற இடத்துல தொழக்கூடியவரா இருப்பாரு. அந்த புள்ள கூடுதலா யாரை பார்க்குதுன்னு சொன்னா தாயை தான் பார்க்கும். அந்த தாய் 5 நேர தொழுகையை வந்து தொழக்கூடியவளாக தாயாக இருந்தா அந்த புள்ள பார்க்கும், தாய் இப்படிதான் செய்யறாங்க, இந்த உமா இப்படிதான் செய்யறாங்க. அந்த புள்ள ஆட்டோமேட்டிக்கா அந்த பழக்கத்துக்கு போனாதான் அந்த புள்ள என்ன செய்யும், உமா தொழும் போது கிட்ட வந்து உமா தக்பீர் கட்டினா அது தக்பீர் கட்டு, உமா ருக்குக்கு போனா அது ருக்குக்கு போகும், உமா சுஜூதுக்கு போனா அது சுஜூதுக்கு போகும். அப்ப நினைச்சுக்கணும், அந்த வீட்டுல இருக்கக்கூடிய உமா தொழுகிற உமாவா இருக்கிறாங்க. அதே நேரம் அந்த வீட்டுல இருக்கிற உமா தொழுகிறாரு, எந்த நேரம் டிவியை பார்த்துட்டு இருக்கிறான், நாடகத்தை பார்த்துட்டு இருக்கிறான்னா அந்த சின்ன பிள்ளை என்ன செய்ய தெரியுமா, தக்பீர் கட்டுற புள்ள டிவியில போற அந்த நாடகமா போட்ட காதுக்கு போயிட்டு அந்த புள்ள தக்பீர் கட்டுறதுக்கு பதிலா ஏதாவது ஒரு பாட்டு படிச்சுட்டு வைங்க, அப்ப நினைச்சுக்க வேண்டியதான் வீட்டுல தாய் சைத்தானா இருக்கிறாங்க. அப்ப அதுதான் அந்த தாய், ஒரு தாய் சரியாக இருந்தால், ஒரு தாய் அந்த இறைவனுக்கு கட்டுப்பட்ட வட்டாரத்துக்குள்ள இருந்தால் அந்த சமூகமே வந்து அந்த தாய்க்கு பின்னால வரக்கூடிய அந்த சமூகம் என்ன செய்யும் சொன்னா சரியான ஒரு முறையில வரும். அப்ப தாய் இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒழுக்கமுள்ள நல்ல பண்புள்ள நல்ல பேசக்கூடிய தாய் வாப்பாக்கு சில வீட்டுல பாக்குறது தானே, ஒவ்வொரு வீட்டுல ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்ப கொழும்புல மாப்பிள்ளைக்கு திரும்ப பேசுவாங்க, போனா ஓ என்னவா செய்றீங்கன்னு கேட்பாங்க, அப்படிதான் கேட்பாங்க. சில ஒவ்வொரு கொழும்புல மாப்பிள்ளைக்கு கோபம் போனா என்ன செய்றீங்கன்னு கேட்பாங்க. சாப்பாடு கொண்டு வர லேட் ஆயினா, கறி வர லேட் ஆயினா, அப்ப புள்ள பார்க்கும், உமா வாப்பாக்கு ஓய்ந்து தான் பேசுறாங்கன்னா நாளைக்கு அவன் தேய்ந்துவான். சரிதானே, உமா ஓய்னா மகன் தேய்ந்துவான். அப்ப அந்த தாய் ஒழுக்கம் இல்லைன்னா பிள்ளைக்கும் ஒழுக்கம் இல்லாம வரும். ஏன்னா தாய் எதை பேசுறாலும் தாய் எதை செய்யறாலும் அது அந்த பிள்ளைக்கு மெசேஜ் கூடுதலா போயிட்டு கொண்டே இருக்கு. அதாங்க தாய் சொல்றது, தாயோட பிள்ளையோட நெருக்கம் வந்து கூடுதலா இருக்கு. இந்த தாயோட புள்ள நெருக்கம் நிச்சயமா நெருக்கம்ன்றதுக்கு சயின்டிபிக்கலா இருக்கிற ஒரு உதாரணம் என்ன தெரியுமா, பிள்ளைகள் வந்து பாருங்க, சில பிள்ளைகள் பிறந்த உடனே ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 மாசமோ 5 மாசமோ போகாட்டி புள்ள ராவைக்கு எல்லாம் அழும், பகலைக்கு எல்லாம் அழும். வாரவங்க சொல்லுவாங்க தூங்குதே இல்லை, எங்கேயாவது போய் ஒரு லெப்ப கிட்ட ஓதி பார்க்கறது, நூலை கட்டுறது, களத்துல இருந்து போடுறது கொண்டு செய்வாங்க. புள்ள அழுது கொண்டே சரி அதொன்னும் செய்யலன்னு வைங்க, புள்ள அழு. வீட்டுல இருக்கிற உண்மை தூக்கி பார்ப்போம், மொத்தமா தெரிகிறவங்க எல்லாம் தூக்கி பார்ப்பாங்க, வீட்டுல வாப்பாவும் தூக்கி பார்ப்பாரு, புள்ள அழுது கொண்டே இருக்கு. உமா வந்து தூங்கின உடனே புள்ள அழுவை நிப்பாட்டிடும். இப்ப உமா பிள்ளைக்கு யார சொன்ன இதுதான் உமாண்டு, பிள்ளைக்கு யாரும் சொல்லல இதுதான் உமாண்டு. உமா தூக்கின உடனே பிள்ளையை அழுவை நிப்பாட்டுட்டாங்க. 9 மாசம் 10 மாசம் புள்ள பௌத்து நடந்துட்டு கேட்கறது உமாட ஹார்ட் பீட் மட்டும்தான். உன்னோட ஹார்ட் பீட் துடிக்கிற சத்தம் பிள்ளைக்கு 9 மாசம் 10 மாசம் பழகிருக்கு. மற்றவனோட ஹார்ட் பீட் பிள்ளைக்கு பழகிருக்காரு. உண்மை அப்படி தூக்கின உடனே பிள்ளைக்கு மெசேஜ் போயிடும், நான் பழகின ஹார்ட் பீட் தான் இப்ப எனக்கு வந்திருக்கு, பிள்ளை அழுவை நிப்பாட்டிடும். இப்ப எனக்கு பாத்தீங்கன்னா எல்லாரும் தூக்கி பார்த்த உண்மை தூக்கினா அழுவை நிப்பாட்டிடு. இறைவன் கொடுத்த மெசேஜ் அறிவு அந்த ஹார்ட் பீட்டை வச்சு பிள்ளை என்ன செய்யுது, அந்த புரிந்து இது தாய் தான் என்னை தூக்கினது புரிந்து கொடுக்கும். அப்ப அந்த தாயோட இருக்கக்கூடிய அந்த தொடர்பு எல்லாம் எப்படி வச்சிருக்கிறான்னு பாருங்க. இப்ப இந்த தலைப்புக்குள்ள வருது. இப்ப பாருங்க, ஒரு தாய் சரியாக இருந்தால் இந்த குழந்தைகள் எல்லாம் மறுமை வரைக்கும் உலகத்திலேயும் சிறந்த குழந்தைகளாக, மறுமையில அல்லாஹ் தஆலா வெற்றி பெற்ற குழந்தைகளாக மாறுவதற்கு ஒரு சிறந்த ஒரு வரலாற்று அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று படிப்பினை தான் இப்ராஹிம் நபியுடைய மனைவி ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வரலாற்று சம்பவம். எந்த அளவுக்கு ஒரு சிறந்த பெண் என்று பாருங்க. இப்ராஹிம் நபி அவர்களுக்கு பல கட்டமாக ஹஜ்ஜுடைய காலங்கள்ல பெருநாள்கள்ல எல்லாத்துலயும் கேட்ட சம்பவம் தான். ஒரு படிப்பினைக்காக இந்த தலைப்புக்கு சரிவாரங்களால சொல்றேன் பாருங்க.
இப்ராஹிம் நபி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு கட்டத்துல பல சோதனைகளை கொடுத்து பார்க்கணும். இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்த ஒரு சோதனை தான் ஷாஜரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பால் ஊட்டி கொண்டு இருக்கிறாங்க. பால் ஊட்டி கொண்டு இருக்கும் போது இப்ராஹிம் நபி அவர்கள் வராங்க தன்னுடைய மனைவியிடம் வந்து சொல்றாங்க, ஹாஜரே குழந்தையை இருந்து கொண்டு புறப்படுங்க, என்னோட போகணும். அப்ப அந்த பயணத்துக்கு தேவையான தண்ணி போன்ற அந்த தோல்பை எதெல்லாம் எடுத்து அதெல்லாம் எடுத்துட்டு தன்னை மனைவியை கூட்டிட்டு எங்க போறோம்னு சொல்லல. குழந்தைக்கு பாலூட்டி கொண்டு இருக்கிற நேரத்துலதான் இப்ராஹிம் நபி அவர்கள் வந்து மனைவியை கூப்பிடுவாங்க. மனைவியும் கணவனுக்கு கட்டுப்பட்டு குழந்தை எடுத்துட்டு போறாங்க. நல்லாவுடைய கட்டளை என்னது, மனைவியை குழந்தையை கொண்டு போயிட்டு பாலைவனத்துல விடணும். ஆனா இதை நேரத்தோட சொல்லல, பாலைவனத்துக்கு தான் விட்ட போறேன்னு நீங்க வாங்கன்னு சொல்லல. கூட்டி கொண்டு போறாங்க. கூட்டி கொண்டு போய் இப்ராஹிம் நபி அவர்கள் தன்னுடைய மனைவிய பாலைவனத்துல வந்து விடுறாங்க. விட்டுட்டு கொண்டு போன அந்த தண்ணி ஒரு தோல் பயிரை என்னத்தை கொண்டு போயிடணும் அவ்வளவுதான் கொண்டு போயிட்டு கொடுத்துட்டோம். திருப்பி பார்க்காம வராங்க. ஏன்னு சொன்னா திருப்பி பார்த்தா கவலை வருது. எந்த ஒரு விஷயத்திலையும் திரும்பி பார்த்தா கவலையில இருக்கும் போது திரும்பி பார்த்தா கவலை வந்து வரும். உதாரணமா பாருங்க, இப்ப வெளிநாட்டுக்கு போன ஃபேமிலியில யாராவது பொருள் போயிருந்தா வெளிநாட்டுக்கு போனா ஏர்போர்ட்டுக்கு போவீங்க. ஏர்போர்ட்டுக்கு போனா அந்த போர்டிங் பாஸ் எல்லாம் அடிச்சுட்டு ஃபுல்லா மிரர் கிளாஸ் அடிச்சிருப்பானே, அந்த கிளாஸுக்கு அங்கால போனா திருப்பி இங்கால வந்து பேசுகிறார். அங்கால கிளாஸுக்கு அவர் கையால காட்டணும், இவர் காலையில பேசிட்டு வரணும். இங்கால இருந்த உமா அழுவா, கல்யாணம் முடிச்சுட்டா வைஃப் அழுவா, பிள்ளை இருந்தா பிள்ளை இல்லைன்னா அழுவாங்க. அவங்க அங்கால இருப்பாங்க. பார்த்தனால நீங்க ஒண்ணுமே பார்க்கல, ரெடி ஆயிட்டாரு, 3 கிலோ ஒரு பிக்னியை போட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டாருன்னா அவருக்கு அந்த கவலை இருக்காது. போயிட்டு பார்த்து வந்தா அவரும் அழுவா, போறவரும் அழுவாரு, இங்கால இருக்கிறவரையும் அழுவாங்க. திரும்பி பார்க்கும்போது கவலை இருக்குவாரு. இதை மாதிரி இப்ப என்ன செய்யறாங்கன்னா, மனைவியை விட்டுட்டு திரும்பி பார்க்காம மனைவியும் பிள்ளையும் திரும்பி பார்க்காம மாறாரு. வரக்குள்ளதான் மனைவி புரிஞ்சு கொண்டா. அதுக்கு முதல் நடந்த சம்பவம் எல்லாம் பார்த்து இப்ப ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சு கொண்டாங்க, என்ற கணவனுக்கு இது இறைவன் ஏதாவது ஒரு வகையை சொல்லியிருக்கணும், அதனாலதான் இப்படி செய்யறாரு. அந்த நம்பிக்கையை பாருங்க. அந்த நம்பிக்கை கணவன் மனைவி இடத்துல இருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை வரும். அந்த நம்பிக்கை மனைவி இடத்துல கணவனை குறித்து நம்பிக்கை வரண்டா அந்த கணவனும் சரியா நடந்து கொள்ளும். கணவன் சரியா நடந்தாங்க மனைவி கிட்ட நம்பிக்கை வரும். கணவனே அவனுடைய கடமையை பொறுப்பை சரியா செய்யாட்டி நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி ஓய்வு தான் கேட்பான். அந்த கேட்க மாட்டாரு, ஓய்வுன்ற வார்த்தை தான் வரும். அப்ப கணவன் சரியா நடந்தா மனைவி இடத்துல அந்த ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு புரிஞ்சு கொண்ட மாதிரி புரிஞ்சு கொண்டுவாங்க. புரிஞ்சு கொண்டு தான் கேட்கிறாங்க, அல்லாஹ் அமர் கபி ஹாஜா, உங்களுக்கு அல்லாஹ் தான் கட்டளை நான் இப்படி செய்ய சொல்லி இன்னும் கேட்கிறாங்க. அப்ப இப்ராஹிம் நபி சொன்ன ஒரே வார்த்தை என்னது, நான் அல்லாஹ் தான் கட்டளை தான் சொல்லிட்டு அவங்களை விட்டுட்டு வராங்க. வந்து அவங்கள விட்டுட்டு கொஞ்சம் தூர வந்துதான் கேட்கிறாங்க அல்லாஹ் கிட்ட, இறைவா உனக்கு கட்டுப்பட்டு என்னுடைய சந்ததிகளில் யாருமே இல்லாத மனித நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல விட்டுட்டு வந்திருக்கிறேன். நீதான் சிலருடைய உள்ளத்துல இவங்களை குறிச்சு அன்பு வைக்கணும், பாசம் காட்டணும் இப்ராஹிம் நபி அவர்கள் ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. இப்ப அந்த இடத்துல பாருங்க, ஒரு தாய் என்ற அந்தஸ்து உண்டு, மனைவி என்ற அந்தஸ்துன்னு உண்டு. தாய் என்ற நிலைமையில் மனைவி என்ற நிலைமையில் அந்த ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நடந்து கொண்ட விதத்தை பாருங்க. அல்லாஹ் உங்களுக்கு இப்படி கட்டளை இட்டானா என்று கேட்டோன்னு அல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர்கள் சொல்றாங்க, ஆம் என்று சொன்னே கட்டுப்பட்டுட்டான். அப்ப நீங்க போங்க, அல்லாஹ் தாலா எங்களுக்கு வழிகாட்டுவான்னு. அந்த நம்பிக்கைக்கு அல்லாஹ் தாலா கொடுத்த பரிசு பாருங்க, ஜம்சம் கிணத்துடைய தண்ணி இதுவரைக்கும் உலக அதிசயமாக மாறுது. அதுல இன்னொரு பக்கம் ஒன்று இருக்குது. அந்த அந்த வரலாற்று படிப்பினையில எங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னொரு படிப்பினை வந்து குறிப்பா தாய்மார்கள், தாயாக இருக்கிறவங்களும் எதிர்காலத்துல தாயாக மாற போற பிள்ளைகள் இருக்கிறீங்க, நீங்களும் சிந்திக்கக்கூடிய அந்த தாய் ஹாஜரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை எப்படி வளர்த்தாங்க. வாப்பை விட்டுட்டு வரும்போது புள்ள எப்படி பால் குடிக்கக்கூடிய நிலைமை, பால் ஊட்டி கொண்டு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வுடைய கட்டளை வருது, கொண்டு போயிட்டு விடுறாங்க. திருப்பி இப்ராஹிம் நபி அவர்கள் மகனை பார்க்க போறது இப்ப அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல அழகா சொல்கின்றான். அவரு எந்த வயசுல வாப்பாவோட சேர்ந்து அவருடன் உழைக்கும் நிலையை அவர் இஸ்மாயில் அடைந்த உடனே பால் குடிக்கக்கூடிய பிள்ளைகள் கொண்டு விட்டுட்டு வராங்க. திருப்பி அல்லாஹ்வோட கட்டளை மகனை அனுப்ப சொல்லி வருது. அப்பதான் திருப்பி போறாங்க மகனை பார்க்க போகல. மகன் வயசு சொல்லலை, இதுதான் வயசு. ஆனா அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றாங்க, உழைக்கும் பருவத்தை அடைஞ்சிட்டார். அவர் பாப்பாவோட சேர்ந்து
உழைக்கக்கூடிய பருவத்தில் இப்ப மகன் இருக்கிறாரு. சராசரியா இப்ப உலகத்துல நாங்க பார்க்கணும் 16-17 வயசுக்கு மேல் அவர்தானே உழைக்கையில். அல்லாஹ் தஆலா எப்படி சொல்ற பாருங்க, உழைக்கும் நிலையை அவர் அடைந்து போகுது. இப்ப இப்ராஹிம் நபி அவங்க போறாங்க, வீட்டுக்கு கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே யா புனைய, என் அருமை மகனே. இப்படி வார்த்தைன்னு பாருங்க, ஒரு பிள்ளையோட சும்மா அவங்க பேசுறது தானே, அந்த பேசுறதும் மார்க்கின்றாங்க. லுக்மான் என்ற அத்தியாயத்துல அந்த லுக்மான் அவர்கள் மகனோட பேசுகிறது பாருங்க, யா புனைய, என் அருமை மகனே லா துஷ்ரிக் பில்லாஹ், அல்லாஹ்வுக்கு இணை வைக்காதே. இப்படி சொல்லுவோம் பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு சமூகத்தில் இருக்கக்கூடிய நிறைய பிள்ளைகள், ஆண் பிள்ளையா இருந்தாலும் பொம்பளை பிள்ளையா இருந்தாலும் வேறு வேறு தொடர்புகள் கனெக்ஷனோட பிள்ளைகள் போறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? உம்மா வாப்பா புள்ள பிறந்த உடனே எல்லாரும் தான், வாப்பாவும் தான் உம்மாவும் தான். புள்ள பிறந்த உடனே வாப்பா ஆம்பளை புள்ள பிறந்த தூக்கி என்ன செய்வாரு, இந்த சிங்க குட்டிடுவாரு. கொஞ்சம் பெருத்த உடனே எதுமா மாடுவாரு, சிங்க குட்டிடுவாரு, எருமா மாடு மாறும். அந்த சின்னத்துல காணி அன்பு பாசம் இல்லாம போகுது. பொம்பளை பிள்ளை பிறந்த உண்மை சொல்லுவோம், அப்படியே அச்சடிச்ச மாதிரி இந்த தங்க குட்டிடுவார். கொஞ்சம் பெருத்தனே சனியனேடுவார். ஏன் அது போகுது? ஏன் அந்த தொடர்பு இல்லாம போகுது? நீங்க உண்மைதான், புள்ளதான். எத்தனை வயசு ஆயினாலும் பிள்ளைய திருமணம் முடிச்சு போனதுக்கு பின்னாலேயும் அது திருமணம் முடிச்சு போடுச்சு சனியை தொலைஞ்சிச்சுட்டு நினைக்காதீங்க. பாசமா இருக்கணும், அன்பா இருக்கணும், அடிக்கடி ரோல் பண்ணணும், பேசணும், கூட இருந்து அவங்களோட கஷ்ட நஷ்டங்களை பார்க்கணும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில முன்மாதிரி இருக்குது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அலி ரலிய திருமணம் முடிச்சுட்டு போறாங்க, தனியா வாழ்றாங்க. அவங்களுக்கு ஒரு தேவை வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வேலை செஞ்சு கையிலெல்லாம் கரை கட்ட காயம் வந்து திரும்பி வாங்கிங்க தன்னை வாப்பாவை தேடி. அல்லாஹ்வுடைய தூதர் வீட்டில் இல்லை. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சாட்சி கிட்ட சொல்றாங்க, நாங்க வந்து உதவி கேட்டு வந்தோம், அல்லாஹ்வுடைய தூதரிடம் அடிமைகள் இருந்தா எங்களுக்கு தந்து விடுமாறு இங்க சொல்லிட்டு போறாங்க. நைட் அல்லாஹ்வுடைய தூதர் வந்தோடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, இப்படி மகள் வந்து போனாரு. அல்லாஹ்வுடைய தூதர் நேரத்தை பார்க்கல. எங்கட வாப்பமார் என்ன தெரியுமா செய்வாங்க, இப்பதானே நானும் வந்தேன், டயர்ட் அடிக்கி வெள்ளனைக்கு பார்ப்போமே அப்படி நினைக்கல. உடனே வந்துட்டு திரும்பி போறாங்க மகள் டவுட்டுக்கு போயிட்டு. அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரியை பாருங்க, எப்படி உட்கார்றாங்க தெரியுமா? அலி மருமகன் தானே, சின்னத்துல இருந்து அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வளர்ந்தவர் தான். ஆனா மருமகனுக்கும் மகளுக்கும் நடுவில் உட்கார்றாங்க. நடுவில் எங்கடவங்க மருமகனை கண்டா மாமாவுக்கு பிடிக்காது, மாமாவை கண்டா மருமகனுக்கு பிடிக்காது, அப்படிதான் நினைக்கிறோம். ரெண்டு பேருக்கு நடுவில் அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டு உட்கார்றாங்க. அலி சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் நைட்ல தானே போறாரு, நைட்ல ஒரு மனுஷன் நடந்து போன குதிக்கால் பாதம் வந்து கூதல் அடிக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் பாதத்தினுடைய குளிரை நான் என்னுடைய உடம்பில் உணர்ந்தேன் என்றாங்க. அப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய கால் அலியில மேல பட்டிருக்கிறது அர்த்தம். எந்த அளவுக்கு மாமா மருமகன் நெருக்கமா இருந்திருக்கிறாங்கன்னு பாருங்க. மாமா மருமகன், மாமி மருமகன். எங்கட நிறைய பேர் மருமகன் வந்தா மாமி இப்படி திரும்பிப்போம். பாக்குறேன், மருமகன் எங்கேயோ மாமி எங்கேயோ. மாமியை தன் உமா மாதிரி நினைஞ்ச கதை முடிஞ்சே. அழகான வழிமுறைகள். அதை ஒரு பக்கம் இல்லை. மகளை திருமணம் முடிச்சும் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செஞ்சாங்க, திருமணம் முடிஞ்சு கொடுங்க. இப்ப இந்த பொறுப்பெல்லாம் முடிஞ்சுது, அவங்க அவரை வேலையை பார்க்கட்டு விட்டாங்களா? நல்லது கெட்டதை பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். போறாங்க, என்ன காரணம்னு கேட்கிறாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்றாங்க, அப்ப சொல்றாங்க, ஃபாத்திமாவே அதை விட சிறந்ததோட நான் கற்றுத்தாரேன்னு சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் கற்றுக் கொடுத்துட்டு வராங்க. அப்ப வாக்க போக போயிட்டு தானே இது கிடைச்சிச்சு. அப்ப இது இந்த மார்க்கத்துல முன்மாதிரி இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றாங்க, நபியே இந்த உலக மக்களுக்கு அருட்கொடையாக வமா அர்சல்னாக ரஹ்மத்தில் ஆலமீன், இந்த உலக மக்களுக்கு அருட்கொடையாக நான் உன்னை அனுப்பினேன்னு அல்லாஹ் சொல்றாங்க. அப்ப அந்த தூதரிடம் எவ்வளவு அழகான வழிமுறைகள் இருக்குது, இது எங்ககிட்ட இருக்கும். அப்ப இந்த அப்படியே பாருங்க, ஹாஜரா அவர்களுடைய வாழ்க்கையில பாருங்க. இப்ப மகன் வாப்பா போறாரு, இப்ப மகன் உழைக்கும் பருவத்தை அடைஞ்சு முடிக்கும். அப்ப போயிட்டு எங்கட வாப்பா மாறுண்டா கோபம் போனேன்னு பாருடா, ஸ்கூல்ல இருந்து டீச்சர் கால் பண்ணா, சார் கால் பண்ணா, இல்ல மதரசால இருந்து ஆலையும் கால் பண்ணா, பாருங்களேன்பா இவரோட பிள்ளையால் இந்த நேரம் கரைச்சல். இவர் எப்படி தெரியுமா வருவார், பாத்தியாடா சனியன், ஸ்கூல்ல போனாலும் உன்னால பிரச்சனை, ஒரு பள்ளிக்கு போனாலும் உன்னால பிரச்சனை, எப்பதான் உன்னால இப்படி சொன்ன பண்ணுவீங்க. அவன் பார்ப்பான், எனக்கு ஸ்கூல்ல தான் நிம்மதி இல்லைன்னு பார்த்தா உமா பாப்பா கிட்ட சரியாவது எனக்கு ஆறுதல் கிடைக்கும்னா உமா பாப்பா கிட்டே ஆறுதல் இல்லை. தொண்டை மட்டும் நினைச்சுக்கோங்க. பிள்ளைகள் இப்ப எங்கடவங்க நினைக்கிறாங்க என்ன தெரியுமா, புள்ளன்னா இன்னொரு பிள்ளையோட எங்கட பிள்ளைய ஈக்குவல் பண்றாங்க. நிறைய தாய் தகவல் ஈக்குவல் பண்றது. ஒரு புள்ள ஸ்கூல்ல எக்ஸாம்ல 100 மார்க்ஸ் எடுத்துட்டு வைங்க, 90 எடுத்துக்கிட்டு உடனே உமா என்ன சொல்ற, பாத்தியா அந்த டீச்சர் தானே அந்த பிள்ளையும் படிச்சுட்டு
அதே டீச்சர் கிட்ட நீ படிச்ச ஏன் உனக்கு எடுக்கலாம் அந்த பிள்ளைங்க பார்த்தியா எப்படி சொன்னா இது என்ன தெரியுமா நினைக்கு சரி அதே மாதிரி இது மாதிரி கேட்டுச்சுன்னா உமா நீங்களும் உமா இன்னொரு அந்த பிள்ளையோட உமாவும் உமா அந்த பிள்ளையோட உமா எப்படி பேசுறா நீங்க எப்படி பேசுறீங்கன்னு கேட்டா நீங்க இப்படிதான் இருக்கணும் ஈக்குவல் பண்ண உங்களை ஈக்குவல் பண்ண தானே வேணும் இப்போ யாரையும் யாரோட ஈக்குவல் பண்ணாதீங்க ஏன் தெரியுமா ஈக்குவல் பண்ணியிருந்தா உலக விஷயத்துல நான் ஒரு உதாரணம் சொல்றேன் ஒருத்தரை ஈக்குவல் பண்ணியிருந்தா இன்னைக்கு தோமஸ் அல்வா எடிசன் உலகத்துல ஒரு சயின்டிஸ்டா யாராலையும் காணலாம் தோமஸ் அல்வா எடிசன் வரலாறு தெரிந்தாரு ஸ்கூல்ல டீச்சர்னால லெட்டர் ஒன்று அனுப்புறாங்க உங்களோட புள்ள மடப்புள்ள மொக்கு அப்படி சொல்லுவாங்கல்ல ஒவ்வொரு மொழியில மொக்கு புள்ளி ஒன்று படிச்சு கொடுத்து அவங்களோட பிள்ளைய ஸ்கூல்ல நிப்பாட்டுங்க கொடுத்த லெட்டர் உமா கிட்ட வந்து கொடுக்குறாரு அவர் படிச்சுப்பாங்கல்ல உமா கிட்ட வந்து கொடுக்குறாரு உமா லெட்டரை பார்த்தா எங்கட உமா மாதிரி என்னன்னா லெட்டரை பார்த்தா அட தரத்துலயும் பிடிச்சிருவானே உனக்கா அண்ணன் அடிச்சு அவனுக்கு கூத்தி கொடுங்க அவர் அவங்க பாட்டு எரியுது கொடுங்க அதான் அவரோட சந்தோஷம் கொடுங்க எல்லாம் செஞ்சு போட்டு அடிச்சு அவனுக்கு இல்லாத பாடெல்லாம் படித்து முடிஞ்சு எங்கட உமா மாறினா மானம் போச்சுடா ஒன்னால இப்படிதானே செஞ்சிருப்பாங்க அவள் லெட்டரை எடுத்து பாக்குறா பார்த்துட்டு இப்படியா லெட்டரை வச்சிருக்கான் மகன் கிட்ட சொன்னது என்னது மகன் கிட்ட சொன்னது பாப்பா உங்களுக்கு இந்த ஸ்கூல் சரி வராது உங்களோட படிப்புக்கு உங்களோட திறமைக்கு இந்த ஸ்கூல் சரி வராது உங்களுக்கு வேற ஒரு ஸ்கூல்ல கொண்டு போயிட்டு போடுறேன் மென்டலி எப்படி இந்த மனநிலைமையை மாத்தலான்னு பாருங்க உமா கொண்டு போயிட்டு போடுறாங்க வேற ஒரு ஸ்கூல்ல இவரு படிச்சு இவரு அவரோட கல்வித்துறையில ஒரு சயின்டிஸ்ட் ஆயினதுக்கு பிறகு உமா செத்துக்கு பிறதான் வந்து வீட்டுல கிளீன் பண்ணிட்டு புக் ரேக்க கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போது புக்குள்ள லெட்டர் இருக்குது எடுத்து பாக்குறாரு லெட்டர்ல இருந்தது உமா சொன்னது உமா சொன்னது என்னது உங்களுக்கு இந்த ஸ்கூல் சரி வராது உங்களோட அறிவுக்கு வேற ஒரு ஸ்கூல் தான் தேவை ஆனா டீச்சர் எழுதிருந்தது என்னது உங்களோட மகனுக்கு எல்லாரும் படிச்சு கொடுக்கலாம் உங்களோட மகனுக்கு ரொம்பவே ஏறாது மக்கு இப்படிதான் எழுதியிருந்தார் இவர் அதுக்கு பிறகுதான் விளங்கி கொள்றாரு என்ன இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தது எங்க தாய் தான் அப்போ ஒரு தாய் நினைச்சா பிள்ளைய வேற ஒரு நிலைமையை கொண்டு வரும் இப்போ உலகத்துல பாருங்க யாரு இந்த ரஹீம் இந்த வேகமா ஓடுற யாரு ஹுசைன் போல்ட் இருக்கிறாரு அதாவது உண்மைக்கு உதாரணமும் ஒரு ஆசிரியர் தான் எப்படி கொண்டு உதாரணம் ஹுசைன் போல்ட் இருக்கிறாரு ஹுசைன் போல்ட் இந்த உலகத்துல ஒருத்தரை நாங்க பாக்குறோம்னா அதுக்கு காரணம் அவருடைய வகுப்புல அவருக்கு படிச்சு கொடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் அவர் வகுப்பு பொறுப்பா இருக்கிற டீச்சர் இவரை திரும்பி இப்ப நான் என்ன நினைச்சிருக்கேன் புள்ளன்னா இன்ஜினியர் ஆகணும் புள்ளன்னா டாக்டர் ஆகணும் புள்ளன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இப்ப உமா மாதிரி இருக்கிறீங்க ஒவ்வொரு உமா மாதிரி ஒவ்வொரு திறமை இருக்குதாங்க நீங்க நல்லா டேஸ்ட் ஆக்குவீங்க உங்களோட தங்கச்சி ஆக்கவே தெரியாது பச்சை தண்ணி மாதிரி ஆக்கினா புள்ளைகள் சரி என்னமா ஆக்கிருக்கீங்க பச்சை தண்ணி பெரியவங்க அப்படி ஆக்குவா சாட்சி எப்படி அது அவங்களோட திறமை ஒவ்வொருத்தரும் நல்லா யாரையும் சும்மா பண்ண தெரியல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு எல்லாருமே டாக்டர் ஆகினா யாரு கிரிக்கெட் அடிக்குது எல்லாருமே இன்ஜினியர் ஆகினா இன்ஜினியருக்கு கல்ல தூக்கி கொடுக்குறாரு வீட்டுக்கு பெற்றதுக்கு இன்ஜினியர் கல்ல தூக்குவானா அவனுக்கு கல்ல தூக்கி கொடுக்கறது மொத்தம் வேணுமே அப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தருக்கு இருக்கு ஹுசைன் போல்ட் இன்னைக்கு உலகத்துல ஒருத்தரை நாங்க பாக்குறோம்னா அந்த ஹுசைன் போல்ட் டீச்சர் இவர் அடையாளம் காண்றார் இவருக்கு படிப்பு சரி வராது இவருக்கு படிப்பு தான் சரி இவர் எந்த நேரமும் ஸ்கூல்ல சும்மா இதை செய்யணும் நடக்க மாட்டாரு போடுவார் ஒரு நாள் ஒரு என்ன செய்யறதுன்னா வீட்டுல இருந்து சாப்பாடு கொண்டு வர மிஸ் ஆகுது சாப்பாடு கொண்டு வராது டீச்சர் கேட்கிறா சாப்பாடு கொண்டு வர இல்லையா ஒரு டைம் கொடுக்குறோம் இத்தனை நிமிஷம் தாரு ஸ்கூலுக்கு போயிட்டு சாப்பாடு எடுத்துட்டு வா அவர் சொல்றாரு இல்ல எனக்கு வாங்க டீச்சர் 2 தடவை சொல்லி பாக்குற சரி வரல டீச்சர் சொல்றாரு அப்படியா அந்த ஸ்கூல்ல வேகமா ஓடக்கூடிய ஒருத்தர் இருக்கிறார் அவரை காட்டி சொல்றாரு நீ அவனை ஓடி முந்தினா எந்த சாப்பாட்டை நான் உனக்கும் தருவேன் அப்படியா டீச்சர் ஸ்கூல் கிரவுண்ட்ல அந்த ஸ்கூல்ல யாரு வேகமா ஓடுறாரோ அவரை முந்தி ஹுசைன் போல்ட் டீச்சர் சாப்பாடு கிஃப்ட் எடுத்து சாப்பிடுறாரு அதே ஹுசைன் போல்ட் பிற்காலத்துல அவருக்கு குவாலிஃபைட் வைப்பாங்களே அதுல ஃபெயில் ஆகி திரும்பி இப்படி வரக்கூடிய ஆனா அடிப்படை என்னது அந்த டீச்சர் கண்டுபிடிக்கிறார் அதுல திறமை என்ன இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அப்ப இதை தாய்மாக தாய் கொண்டு அந்த பிள்ளைய பார்த்தியா இந்த பிள்ளைய பார்த்தியா அவன் அப்படி வரான் இவன் இப்படி வரான்னா பிள்ளைகள் வந்து என்ன செய்யும் அப்படி வீட்லயும் அப்படி வருது அப்ப தாய்மார்கள் என்ன செய்யணும் பிள்ளைய வளர்க்கக்கூடிய அந்த லெவல் ஈக்குவல் பண்ணாதீங்க யாரையும் ஈக்குவல் பண்ணாதீங்க பிள்ளைகளை ஈக்குவல் பண்றேன்னா கணவன்மார் உங்களை இன்னொரு வைஃபோட ஈக்குவல் பண்ணுவாங்க அவளை பாரு உன்னை பாரு இப்படி இப்ப நீங்க அவங்களை ஈக்குவல் பண்ணுவீங்க அப்ப ஈக்குவல் எங்கேயும் வந்து ஒரு இடத்துல முடியல அப்ப ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கு அப்ப பிள்ளைகளோட எப்படி பழகணும்ன்றத பாருங்க இப்ப இப்ராஹிம் நபி போறாரு இதுக்குதான் இவ்வளவு சுத்திட்டு வந்தேன்
இப்ராஹிம் நபி வந்து மகனோட எப்படி பேசுறாரு தெரியுமா? உழைக்கிற பருவத்தில் அவர் இழந்தாரு, யங்கா இருக்கிறார். வந்து கேட்கிறாங்க, என்னுடைய அருமை மகனே, யா புனைய, என்னுடைய அருமை மகனே, இன்னி அராகை வனப்பி அது பகுக்க, உன்னை அறுத்து பழகிடுமாறு எனக்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறது. நீ என்ன செய்கிறாய், என்ன சொல்றாய், உன் அபிப்பிராயம் என்ன? பாப்பா மகன் கிட்ட ஐடியா கேட்கிறாரு. எங்கடாங்கள் ஐடியா கேட்க மாட்டாங்க, பிள்ளைங்க கிட்ட எங்கடாங்கள் ஐடியா கேட்க மாட்டாங்க. வாப்பா முடிவெடுத்தா புள்ள செஞ்சு ஆகணும். வாப்பா உமா முடிவெடுத்தா புள்ள செஞ்சு ஆகணும். கட்டளை ஓர்டர் போடக்கூடாது பிள்ளைகளுக்கு. அந்தந்த வயசுல பிள்ளைகள் அவங்க நலவு கிட்ட சொல்லி கொடுக்கணும், ஆனா ஓர்டர் போடக்கூடாது. அப்ப வந்து கேட்கிறார், உங்க அபிப்பிராயம், உங்க ஐடியா என்னன்னு. அப்ப மகன் பாருங்க, அந்த உம்மா வளர்த்த வளர்ப்பு. உம்மா எப்படி உம்மா வாப்பாவை பத்தி தப்பா சொல்லி கொடுத்தா, உண்ட வாப்பாவா தௌஹீத் கடைசியில உன்னை உணர்ந்து இந்த இருட்டுல பாலைவனத்துல விட்டுட்டு போனவன்டா அந்த வாப்பா இப்படி சொல்லி கொடுத்தா மகன் உள்ளத்துல என்ன வரும்? அப்படியா கிட்ட வாப்பா வரட்டும், வந்தா முதல்ல வாப்பாவை அடிச்சு உழுத்துட்டு தான் அடுத்த கதை, அப்படிதான் நினைப்பான். ஆனா உம்மா எப்படி வளர்ந்துருக்கிறாங்க பாருங்க. உங்களோட வாப்பா இப்படியாப்பட்டவரு, உங்களோட வாப்பா அல்லாவுக்கு கட்டுப்பட்டவரு, உங்களோட வாப்பா உங்களோட இறக்கம் உள்ளவரு, என்னோட உமாவோட இறக்கம் உள்ளவரு, அல்லாட கட்டளை இப்படி ஏதாவது நல்ல விஷயத்த சொல்லி மகனை வளர்த்த காரணத்தினால வாப்பா வந்து கேட்கிறாரு. கேட்டோடனே மகன் சொல்லக்கூடிய பதில பாருங்க, யா அபதி, என் தந்தையே, அப்படி மகன் சொல்லிட்டு சொல்றாரு, இஃபல் மா தூமரு சதஜிதூனி இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். என் தந்தையே, உங்களுக்கு எது கட்டளையிடப்பட்டுச்சோ அதை நீங்க நிறைவேற்றுங்க. அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹ் மினஸ் சாபிரீன். அல்லாஹ் நாடினால் என்னை ஒரு பொறுமையாளனாக நீங்க காண்பீங்க. இந்த மகன் சொல்றாருண்டா, அந்த தாய் வளர்த்த வளரும், அந்த தாய் எப்படியாப்பட்ட இறைவனுக்கு கட்டுப்பட்ட ஒரு தாயா இருந்தீங்க நினைக்கிறேன். அப்ப அல்லாஹ் இது திருமறைக்குமால சொல்லக்கூடிய ஒரு வரலாற்று படிப்பினை, ஒரு வரலாற்று சம்பவம். இதே மாதிரி அல்லாஹ் தாலா இன்னும் 2 நபியுடைய மனைவிமார இதற்கு மாற்றமாக சொல்லி காட்டுகிறார். யாரு? நூஹ் நபியுடைய மனைவி. நூஹ் நபியுடைய மனைவி, லூத் நபியுடைய மனைவியை அல்லாஹ் தாலா என்னத்துக்கு சொல்றான்? அல்லாஹ்வுக்கு இணை கற்பித்த, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய இவர்களுக்கு முன்னுதாரணமாக அல்லாஹ் தாலா இந்த 2 பேரையும் காட்டுறான். எப்படி ஒரு நபியுடைய வைஃப அல்லாஹ் தாலா மேன்மைப்படுத்தி காட்டுறான், இன்னொரு நபியோட வைஃப அல்லாஹ், இன்னொரு 2 நபியுடைய மனைவிமாறு அல்லாஹ் தாலா உலக மக்கள் அனைவருக்கும் முன்னுதாரணம் இருக்கு. நல்லதுக்கு இல்லை, கெட்டதுக்கு. உலக மக்கள் அனைவருக்கும் கெட்ட முன்னுதாரணத்துக்கு உதாரணம் நூஹுடைய மனைவி, லூத்துடைய மனைவி என்று அல்லாஹ் தாலா திருமறை குர்ஆன்ல சொல்றார். 2 பேரும் என்ன செய்யறாங்க? இறைவனுக்கு மாற்றம் செய்யறாங்க, இறைவனுக்கு கட்டுப்படல். லூத் நபியுடைய மனைவி இறைவனுக்கு மாற்றம் செய்யறாங்க, நூஹ் நபியுடைய மனைவி இறைவனுக்கு மாற்றம் செய்யறாங்க, அவருடைய மகனும் இறைவனுக்கு மாற்றம் செய்கிறான். இந்த சம்பவம் எல்லாம் நீங்க அறிஞ்சிருப்பீங்க. அல்லாஹ் தாலா நூஹ் நபிக்கு 950 வருட காலம் வாழ்க்கையை கொடுத்து 950 ஆண்டு காலம் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றாரு. ஆனா குறிப்பிட்ட சிலர் தான் அவருடைய கொள்கையை ஏற்றுக்கொள்றாங்க. தன்னுடைய மனைவி ஏற்றுக்கொள்ளல, தன்னுடைய புள்ள ஏற்றுக்கொள்ளல. ஏன்? அல்லாஹ்வுக்கு மாறு செய்யறாங்க. எந்த அளவுக்குன்னா, வெள்ளம் வரும்போது பாப்பா கவலைப்படுறாரு, அடே வெள்ளம் வந்துச்சுன்னா என்னுடைய மகனும் என்னுடைய மனைவியை வெள்ளத்தை அடிச்சுட்டு போயிடுவாங்களே என்று நூஹ் நபி தன் மகன் கிட்ட இறக்கமா கேட்கிறாங்க, யா புனைய, என்னுடைய அருமை மகனை, ஏற்க மகனா, எங்களோட வந்து சேர்ந்துரு, இந்த கப்பல் எங்களோட ஏறி. மகன் என்ன சொல்றான்? தந்தையே, நான் உங்கள்கிட்ட வரமாட்டேன். அந்த மலையை காட்டி, எந்த மலைக்கு மேல கப்பல் போய் நின்றுச்சோ அந்த மலையை காட்டி சொல்றான், நான் அது மலைக்கு மேல ஏறி என்னுடைய உயிரை நான் பாதுகாத்துக் கொள்வேன், உங்களோட வரமாட்டேன் என்று அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடியதை பார்க்கணும். அப்ப அல்லாஹ் தாலா இந்த 2 நபிமார்களுடைய வரலாறை, ஒன்றில் எங்களுக்கு நல்ல படிப்பினையும் இன்னொன்றில் கெட்ட படிப்பினையும் இருக்கின்றது. அதே மாதிரி நான் ஆரம்பத்தில் சொன்னேன், அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒரு மனிதன் வந்து கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, நான் அதிகமாக இந்த உலகத்தில் நட்பு வச்சு கொண்டது, ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கிறதுக்கு யாரை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அல்லாஹ்வுடைய தூதர் முதலாவது கேட்கும் போது உம்முக, உன்னுடைய தாய். 2வதா கேட்கிறாங்க உன்னுடைய தாய் உம்முக. 3வது கேட்கிறாங்க உன்னுடைய தாய் என்று சொல்லிட்டு 4வது தான் உன்னுடைய தந்தை அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. அப்ப ஒரு குழந்தை நல்ல குழந்தையாக, சாலியான குழந்தையாக, நல்ல பண்புள்ள, ஒழுக்கமுள்ள, ஒரு இரையச்சமுள்ள குழந்தையாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தைக்கு தேவையான முதல் படிப்பினை எங்கிருந்து வரும் என்று சொன்னால் தாயிடமிருந்து தான் வரும். அதாவது அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் தாய் தாய் தாய்னு 3 இடத்தையும் தாக்கி கொடுக்குறாங்கன்னு சொன்னா, இந்த தாய்மார்களுக்கு இருக்கக்கூடிய பொறுப்பை இந்த இடத்துல இருக்கக்கூடிய எல்லாரும் என்ன செய்யணும்?
உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாருங்க, நாங்க எல்லாம் இப்ப தலைப்பு 2 நபிமாருடைய மனைவிமாருடைய சம்பவத்தை பார்த்துட்டோம். இப்ப இதோட சேர்ந்து இன்னும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்துல தாயாகவும் மனைவியாகவும் இருக்கக்கூடிய, தாய் மனைவி என்ற அந்தஸ்தில் இருக்கக்கூடிய இன்னும் சில சம்பவங்கள் இருக்குது. அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில் இப்ப பார்த்தது இப்ராஹிம் நபி அவர்கள், நூஹ் நபியுடைய. அடுத்ததாக 3வது இருக்கக்கூடிய இப்ப தலைப்பு மாறும், 2 நபிமார்கள், இப்ப 3வது நபி வராரு, 3 நபிகள். இப்ப அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவி கண்டு பாருங்க, கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். உலகத்தில் அல்லாஹ் தஆலா சலாம் சொன்ன ஒரு பெண், அல்லாஹ் தஆலா சலாம் சொன்ன பெண் ஒன்று உலகத்தில் இருப்பாங்கன்னா யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. அல்லாஹ் தஆலாவே சலாம் சொல்லி அனுப்புறான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்து 2 பேருக்கு சலாம் சொல்றாங்க. ஒன்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க, அடுத்தது வந்து கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு சலாம் சொல்றாங்க. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சலாம் சொல்லி அனுப்பின ஒரு பெண் என்று சொன்னால் கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் தான். ஏனென்றால் ஆரம்ப காலத்துல பின்னால ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எல்லாம் பின்னால மனைவி ஆயினோம். அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த எதிர்ப்பு காலங்கள்லாம் முடிஞ்சதுக்கு பின்னாங்க. ஆரம்ப காலத்துல அல்லாஹ்வுடைய தூதரர்கள் ஹிரா குகையில வேண்டி தூதராக ஏற்றுக்கொண்ட உடனே அதுல இருந்து நீங்க எல்லாம் கேட்ட செய்தி தான். ஹிரா குகைக்குள்ள போறாங்க, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வராங்க, அல்லாஹ்வுடைய தூதரை அணைச்சுக்கிட்டு இந்த தூதராக ஏற்றுக்கொண்ட செய்தியை சொன்ன உடனே அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் பயந்தவர்களாக தான் வராங்க. பயந்தவர்களாக வந்து முதலாவது சொன்னது யாரு? தன்னுடைய மனைவி கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் எடுத்து சொல்லும் போது, ஒரு மனைவி உண்மையிலே எப்படி இருக்கணும்ன்றது முன்மாதிரி எல்லா விஷயத்திலையும். கணவன் இப்ப உங்க கணவன்மார் தௌஹீதோட இந்த ஏகத்துவ கொள்கையோட தொடர்பாய்க்கப்பட்டு தான் நீங்க இந்த இடத்துக்கு வந்திருக்கிறீங்க, இல்ல நீங்க இங்க வர மாட்டீங்க. அப்ப உங்களோட கணவன், உங்களோட ஹஸ்பண்ட்மார் இந்த தௌஹீதோட சம்பந்தமாக இருக்கும் போது அவர்களுக்கு சில பிரச்சனை வரும், சமூக ரீதியாக பிரச்சனை வரும், காவல்துறையால பிரச்சனை வரும். உங்களுக்கு இப்ப ராசிபதி எல்லாம் சொல்லியிருப்பாரு, நாங்க எல்லாம் இந்த டிஐடி சிஐடி எல்லாம் ஏறி இறங்கி இப்ப நாங்க வீட்டுக்கு போறதுக்கு பார்க்க கூடுதலா டிஐடிக்கு தான் போயிட்டு வரும். ஏன்னா அந்த அளவுக்கு தௌஹீதுன்னா பிரச்சனை வரும். அல்லாஹ்வுடைய தூதரை சொல்லிட்டாங்களே, ஒரு நபி தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட வராங்க, வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நான் உங்ககிட்ட பையத் பண்ணி நான் கலிமா சொல்லி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளணும். அல்லாஹ்வுடைய தூதர் சந்தோஷப்பட்டான், அப்படியா வா இஸ்லாத்துக்கு வந்து சொன்னாங்களா? முதலாவது சொன்னது என்னது? நீ இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் ஒரு உயர்ந்த நிலத்தில் இருந்து கீழ் நோக்கி எந்த அளவுக்கு வேகமாக வெள்ள நீர் ஓடி வருமோ, அந்த வெள்ள நீர் எவ்வளவு சருகு ஊத்தைகள் எடுத்துட்டு வருமே, எந்த அளவுக்கு சருகுகள் வருமோ அந்த அளவுக்கு நமக்கு பிரச்சனை வரும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. தௌஹீது வந்தா பிரச்சனை வரும், மற்றவர்களுக்கு இந்த பிரச்சனை வராது. அப்ப பிரச்சனை வரும்போது அதுக்கு நீங்க சப்போர்ட்டா இருக்கணும், நல்லா பார்த்து கொள்வான் என்று சப்போர்ட்டா இருக்கணும். சரி, கொள்கையை விடுங்களேன். உங்களோட ஹஸ்பண்ட்மார், உங்களோட கணவன்மார் பிசினஸ் பண்றவங்களா இருப்பாங்க, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்க எல்லாம் இருப்பாங்க. எவ்வளவு பிரச்சனை! அதாவது ஒரு கணவனுடைய தலையில் இருக்குதானே, நானும் ஒரு பாப்பா, நானும் ஒரு கணவன் சொல்றேன், எங்கிட்ட தலையில இருக்கிற பிரச்சனை இருக்குதானே, இந்த பிரச்சனையை அப்படி பெண் டிரைவ் அடிச்சு இப்படி ஸ்கிரீன்ல போட்டு உனக்கு காட்டேலும்னா இந்த பிள்ளைகளையும் கருத்துமா இருக்கலாம். அதை பார்த்துட்டு மாலையா கண்ணீர் வைப்பீங்க, எங்க மாப்பிள்ளைக்கு இவ்வளவு பிரச்சனையா, இவ்வளவு பிரச்சனை தலையில வச்சுட்டா எங்களோட இவர் இப்படி இருக்கிறாரு. இது கணவன்மார் பாப்பமாருக்கு இருக்கிற பிரச்சனை. பிள்ளைகள் வந்து சில நேரம் இதை தனியா பாடம் நடத்த வேண்டிய பிள்ளைகள் சில நேரம் மௌத்து காலத்தில் எல்லாருக்கும் பிடிக்குதாங்க. உதாரணத்துக்கு என்னை வச்சுக்கோங்க, இப்ப நான் எந்த ஊர்ல இருந்து இப்ப இங்க சும்மாக்கு பயனுக்கு வந்திருக்கிறேன். இப்ப நான் வீட்டுக்கு திரும்பி போகணுன்றது எனக்கு நிச்சயமா மௌத்து காலத்தில் யாருக்கும் வரலாம், போக்குள்ள ஒரு ஆக்சிடென்ட் ஆகலாம், பேசிட்டு நான் மயங்கி விடலாம், ஒரு ஹார்ட் அட்டாக் வரலாம், எதுவும் வரலாம். இப்ப நான் வீட்டுல இருந்து வரும்போது எந்த பிள்ளைகள் ஏதாவது ஒன்று என்கிட்ட கேட்டு இல்ல ஏதாவது ஒன்று நான் சொல்லி அதுக்கு மாற்றமாக எந்த மனநோற மாதிரி ஏதாவது ஒன்று பேசிட்டாங்கன்னு வேணி இப்படி பேசினிக்கும் போது அந்த பேசின இந்த பிள்ளைகள் வந்து அப்ப யோசிச்சிருக்க மாட்டாங்க. சில நேரம் இப்ப யோசிப்பாங்க, அடே இந்த டடாக்கு நான் இல்லனே நைட் இப்படி பேசிட்டேனே, கவலையோட போயிட்டு இப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது இப்ப நம்ம போத்தேன் மௌத்த போயிட்டேன்னு வைங்க. உண்மையிலே நான் கவலையோட தானே மௌத்த போயிட்டு எந்த பிள்ளை என்ன பார்த்து இப்படி பேசி கேட்டு இதை மாதிரி இந்த இடத்துக்கு வந்திருக்கிற நீங்க பிள்ளைகள், இப்ப மனைவிமார், ஏதாவது ஒண்ணு கூட கணவன் இது வரும். இப்ப இந்த நோன்பு வருது, எங்களை பெருநாள் வந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வரும், நீங்க கேட்கறத வாங்கி தரேன் நான் பின்னால சொல்லுவேன். இப்ப ஏதாவது ஒன்று நீங்க உங்களோட பாப்பமா இருக்கும், உங்களோட வராமா இருக்கும், மனம் நோற மாதிரி பேசுறதுன்னு வேணும். திடீரென்று நீங்க உங்களோட பாப்பா கிட்ட மீது மன்னிப்பு கேட்க முதல், இல்ல அவருடைய கவலை போறதுக்கு முதல் அவர் மூத்தா போயிட்டாருன்னு வேணும். அவர் அந்த மனசுல இருக்கிற கவலையை உங்களால இல்லாமலாக்க இயலுமா? இதுக்கு போறோம் இல்லாமலாக்க இயலுமா? இல்லாமலாக்க இயலும்.
அப்ப இது கணவன்மார். அப்ப ஒரு ஆண் டென்ஷனோட வீட்டுக்கு, அது எல்லாருக்கும் தொழில் யாருக்குன்னு எல்லாருக்கும் டென்ஷனோட வீட்டுக்கு வரும்போது தன்னை மனைவி தன்னை பிள்ளைகள் அவருடைய கவலைகளை இல்லாமல் ஆக்குற நிலைமையில இருக்கணும் வீட்டுல. அப்ப நம்பிக்கை வருவாங்க. எனக்கு வெளியில என்ன பிரச்சனை இருந்தாலும் என் வைஃப் கிட்ட சொன்னா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும், எந்த பிள்ளைகள் கிட்ட சொன்னா எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும்னு ஒரு வாப்பா ஒரு கணவன் நினைச்சு நம்பி வராங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி அவனோட வாழ்க்கை இருக்கணும். இப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஹிராக்கு வந்து சொன்னது யாரு? மனைவி கிட்ட சொல்றாங்க. கதீஜா ரலியல்லாஹு சொன்னாங்க இப்படி நடந்துச்சு. அப்ப கதீஜா ரலி அவர்கள் மாறி சொல்லியிருந்தாங்க, உங்களுக்கு எனக்கு வேலை இல்லாதது, வீட்டுல இருக்காம போய் ஹிராக் ஊரில் இருந்தீங்க, இருந்தாலும் இப்படிதான் ஏதாவது நடக்குதுன்னு சொல்லியிருந்தா இவர் என்ன யோசிப்பாரு? இதை வந்து இவர்கிட்ட சொல்றதை விட நான் சும்மாவே இருந்திருக்கிறேன் அப்படிதான் நினைப்பாங்க. அப்படி இருக்க கூடாது. வந்து சொல்றாங்க அந்த நம்பிக்கை. மனைவியிடம் சொன்னா மனைவி எனக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கின்ற நம்பிக்கை. அவங்க என்ன செய்யறாங்க? வரக்கா பின் நௌஃபல் கிட்ட கூட்டிட்டு போறாங்க. அவர் சொல்றாரு, அவர் சொல்றதோட சேர்ந்து பாருங்க ஒரு எச்சரிக்கை சொல்றாங்க. முகமதே, நீ சொல்வதை இந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு உடனே இந்த ஊரை விட்டு விரட்டுவார்கள், அடித்து விரட்டுவார்கள் என்று வரக்கா பின் நௌஃபல் அவங்க சொல்றாங்க. யாரு? மனைவியிடம் முன்னுக்கு கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா முன்னுக்கு சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஆச்சரியம். ஏன் ஆச்சரியம்? இந்த சமூகமா அல்லாஹ் சாதிக்கின்ற இந்த புகழ்கிற இந்த சமூகம், இந்த மக்கள் என்ன அடித்து விரட்டுவார்கள் ஆச்சரியமா கேட்கிறாங்க. அவங்க உறுதியாகவும் என்ன அடிச்சு விரட்டுவாங்க? ஆமா, உன்னை அடிச்சு விரட்டுவாங்க. மக்கள் இருந்து விரட்டினாங்களா இல்லையா? அப்ப இதை முன்னெச்சரிக்கையாக சொல்றாங்க வரக்கா பின் நௌஃபல். அப்ப கூட ஒத்துழைப்பு வருவது யாரு? கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. இதையெல்லாம் அவங்களோட வாழ்க்கையில நடந்த எல்லா தியாகத்தையும் பார்த்து ஒரு சந்தர்ப்பத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய தூதருக்கு வராங்க. வந்து சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சலாம் சொல்லிடு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களிடத்துல உங்களோட மனைவி அந்த 3 விஷயம் சொல்றாங்க. உணவோ அல்லது குடிப்பதற்கு தண்ணி, ஏதோ ஒரு பானமோ எடுத்துட்டு உங்ககிட்ட வருவாங்க. உங்களோட மனைவிக்கு சொல்லுங்க, அல்லாஹ் தஆலாவும் நானும் சலாம் சொன்னதாக சொல்லுங்க. அல்லாஹ் தஆலா ஜிப்ரீல் மூலம் சலாம் சொல்லி அனுப்பின ஒரு பெண் உலகத்தில் இருப்பாங்கன்னு சொன்னா கதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. சலாம் சொன்னதாக அல்லாஹ் தஆலா சொல்லி அனுப்புறாங்க. 2வது மெசேஜ் சொல்றாங்க, உன்னோட மனைவிக்கு சொல்லுங்க, எந்த ஒரு கஷ்டமும் துன்பமும் இறைச்சலும் ஒன்றுமே இல்லாத நிம்மதியான முத்தாளான ஒரு மாளிகையை சொர்க்கத்திலே அல்லாஹ் தஆலா உங்க மனைவிக்கு கதீஜாவுக்கு தயார் செய்து வைத்திருக்கிறார் என்ற செய்தியும் போகுதுன்னு சொன்னா, அந்த மனைவி என்ற அந்த ஸ்தானத்திலிருந்து அவங்க அந்த கணவனுக்கு அல்லாஹ்வுடைய தூதருக்கு கொடுத்த சப்போர்ட்டை யோசிச்சு பாருங்க. இதனுடைய விளைவு என்ன ஆச்சு தெரியுமா? பிற்காலத்துல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அல்லாஹ்வுடைய தூதர் திருமணம் முடிக்கிறான். திருமணம் முடிச்சா ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கும் கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கும் ஒப்பிட்டு பார்க்கக்குள்ள வயசு எவ்வளவு வித்தியாசம். உம்மா மகள் கூட செல்ல முடியாது, உம்மம்மா பேத்தி அப்படி சொல்லுவோம். அப்படி ஒரு வயசு வித்தியாசம். அப்படி ஒரு வைஃபை பக்கத்துல வச்சுட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட வீட்டுல இருக்கிறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஒரு சகோதரி தங்கச்சி இருக்காங்க, ஹாலான்னு சொல்லி. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க சில சம்பவம். ஹாலான்னு ஒரு தங்கச்சி இருக்கிறாங்க ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள். கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் சாரி ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு இல்ல, கதீஜா ரலியல்லாஹு அவர்களுக்கு ஹாலான்னு சொல்லி ஒரு தங்கச்சி இருக்காங்க, சகோதரி. அவங்க அடிக்கடி அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வந்து போவாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இருக்கும் போது கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய தங்கச்சி ஹாலா அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய வீட்டுக்கு வராங்க. இப்படி சலாம் சொல்லி அஸ்ஸலாமு அலைக்கும் அனுமதி கேட்டுட்டு வராங்க. அல்லாஹ்வுடைய தூதருடைய உள்ளத்திலே கதீஜா ரலியல்லாஹு அவர்கள் மௌத்தா போனாலும் அதே எண்ணம் ஓடிக்கொண்டிருக்குது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹாலா சலாம் சொன்ன உடனே இவங்க என்ன நினைக்கிறாங்க தெரியுமா? 2 பேரோட வயசும் ஒரே மாதிரி. கதீஜா ரலியல்லாஹு அவர்களுடைய வயசும் ஹாலாவுடைய வயசும் ஒரே மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதர் ஒரே நேரம் நினைக்கிறாங்க, கதீஜா தான் வந்துட்டாங்கன்னு நினைச்சிட்டு உடனே சொல்றாங்க, அல்லாஹும்ம ஹாலா, இறைவா இது ஹாலாவாக இருந்துகட்டும் என்று சொல்றாங்க. இது இப்ப யாருடைய காதல விழுது? ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களோட காதல விழுந்து. முட்டா என்ன நடக்கும்? பெண்கள் எல்லாரும் இருக்கக்கூடிய எரிச்சல் என்னது? தந்த மாப்புல என் புருஷன் எனக்கு மட்டும்தான். அப்படிதான் இருக்கணும். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் இப்ப நீங்க என்ன ரோட்ல போகல சும்மா சரியா உங்களோட ஹஸ்பண்ட் ஆட்டோ ஓடிட்டு போகும்போது பைக்ல போகும்போது கொஞ்சம் ரோட்ல போற யாராவது ஒரு பெண்ணை பார்த்து என்ன நடக்குது? என்ன பார்வைட்டு ஒரு குத்து அவர் அங்கால தூக்கிட்டு போயிடுவார். இதை மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு நான் பக்கத்துல இருக்கிறேன். எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க. அந்த செய்தி எப்படி வரும் தெரியுமா? கன்னங்கள் சிவந்த தோள்கள் சுருங்கிய குறைசி வம்சத்துல ஒரு கிழவியை நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்களான்னு கேட்கிறாங்க. அப்ப எந்த அளவுக்கு கோபம் போகணும்? அப்ப அவங்க மௌத்தா போயிட்டு பின்னால பல மனைவிமார திருமணம் முடிச்சு அந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதர் நினைச்சு வாழ்றாங்கன்னா அந்த மனைவி அல்லாஹ்வுடைய தூதரோட அந்த வாழ்ந்த வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எந்த அளவுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு ஆறுதலான ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க.
அப்ப இது அல்லாஹ்வுடைய தூதருடைய வாழ்க்கையில எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முன்மாதிரி. அதே மாதிரி கணவன் மனைவி என்று வாழும்போது நல்ல விஷயங்களை ஞாபகம் வச்சுக்கணும், கெட்ட விஷயங்களை மறந்துடும். உங்களுக்குள்ள சில விஷயங்கள் நடக்கும். கணவன் மனைவி வரும்போது நல்லது நடக்கும், கெட்டது நடக்கும். இப்ப எங்கடாக்கள் என்ன நினைக்கிறேன், நிறைய எங்கட குடும்பங்கள் எல்லாம் சீரழிஞ்சு இந்த சனிக்கிழமை நாளையில காலி கோட்டு காலிக்கோட்டுக்கு போய் பாருங்க எவ்வளவு கேஸ். என்னன்னா நல்லதெல்லாம் மறந்து கெட்டதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்குவாங்க. அவன் என்னையாவது செஞ்சிருப்பான், அவன் திண்டத்தை கொண்டு வந்து கொடுத்திருப்பான், கேட்காமலே உடுப்ப வாங்கி கொண்டு வந்து கொடுத்திருப்பான், கேட்காமலே பயணங்களை கூட்டிட்டு போயிருப்பான். எல்லாத்தையும் மறந்துட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுடுவீங்க, கெட்டது உண்டு அதையே நினைவுட்டு நீ நல்லபட்டு நீ நல்லவனா நீ அப்படி செஞ்சு இது கெட்டதே நினைச்சிட்டு இருப்பாங்க. இது எப்படின்னா ஒருத்தன் வந்து தூங்க கூட கனவு கண்டானோ, மனவு காண்றதுக்கு தானே கனவு கண்டானோ. என்னத்த கனவு கண்டான் தெரியுமா? தூக்கத்துல அவன் பூனைக்குட்டி வந்து முழுங்கிருக்கிறான். தூக்கத்துல சிலவங்க சொல்லுவாங்க தூக்கத்துல நான் அப்படி கண்ணேன் இப்படி கண்ணேன். பூனைக்குட்டி வந்து தூக்கத்துல முழுங்கிருக்கிறான் இக்கனவுல. இதைவன் அடுத்த நாள் எழுப்பினோடனே பூனை ஒன்று உரிக்கிறது இதே நினைச்சு இருந்தான். டாக்டர் சொல்லி உங்க வகுப்புல ஒண்ணுமே இல்லையே. இப்படி 2 டாக்டர் 3 டாக்டர்கிட்ட போனோடனே கடைசா போன டாக்டர் யோசிச்சிருக்கிறான், இவருக்கு நோய் வந்து வகுப்புல இருக்கிற பூனை இல்ல, இங்கதான் நோய் இருக்கு சொல்லி டாக்டர் சொல்லிருக்கிறான், இன்றைக்கு நாளைக்கு தான் நான் அந்த வகுப்புல இருக்கிற பூனையை எடுத்துடுறேன். இவரும் சந்தோஷமா போயிட்டாரா, நாளைக்கு பூனை வெளியில வந்துருக்கு. பக்கத்துல இருந்த நர்ஸ் கேட்டாங்க, என்ன டாக்டர் வகுப்புல பூனை கேட்ட நாளைக்கு எப்படி பூனை எடுக்க போறீங்க? டாக்டர் சொன்னானா, அவனுக்கு நோய் வகுப்புல இல்ல மனசுலதான் இருக்குது. நாளைக்கு நீ டியூட்டிக்கு வரும்போது சின்ன பூனை குட்டியை எடுத்துட்டு வாங்க. நர்ஸும் பூனை குட்டியை எடுத்துட்டு வந்தான். டாக்டர் இவருக்கு சொன்னானா, நீ மேல வாயை தொடர்ந்து மேல பார்த்துட்டு வகுப்புல ஓகே குத்திருக்கிறாங்க. நர்ஸ் கிட்ட சொல்லிருக்கிறாங்க, நான் வந்து வகுப்புல குத்த நீ பூனை குட்டியை இப்படி வீசி இருக்கு. நர்ஸும் அதுக்கு என்ன செஞ்சிருக்கிறா தெரியுமா? பூனை குட்டியை தூக்கி இவன் வகுப்புல குத்த பூனை குட்டியை தூக்கி வீசிருக்கிறான். இப்ப டாக்டர் சொன்னாங்க, பாத்தியா அந்த வகுப்புல இருந்து பூனை வெளியில வந்துட்டு அடே பூனை, இவன் நோயே பூனை இருக்கின்றதானே, அடே பூனை வந்துட்டு நீ சந்தோஷப்படாம இவன் சொன்னாங்க டாக்டர் கிட்ட, டாக்டர் நான் முழுங்கின பூனை கருப்பு, நீ வெளியில வந்து பூனை வெளியிலண்டா. அப்ப என்னன்னா ஒன்று சரியாயிட்டுன்னா சரின்னு விட்டுறணும். அதுல கூட இப்படி மனுஷன் என்னண்டா நல்லதை நினைவு வச்சு கெட்டதை மறந்துடும். அப்ப இதெல்லாம் உங்களோட வாழ்க்கை சந்தோஷமா இருக்கிறேன்னா மார்க்கம் வழிகாட்டுறது. எதுவெல்லாம் கெட்டதோ அதை விட்டுட்டு எது நல்லதோ அதை எங்களோட வாழ்க்கையில செஞ்சுட்டு போய்கொண்டே இருக்கணும். எங்களோட வாழ்க்கை அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல நடந்த ஒரு நல்ல ஒரு சம்பவம் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா. ஒரு தாய் மனைவி என்ற 2 அந்தஸ்துகளை நீங்க எல்லாம் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு ஒரு சிறந்த முன்மாதிரியான உதாரணம் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா வரலாறு. உம்மு சுலைம் அவர்கள் எப்படின்னு சொன்னால், மக்காவில் இருக்கும் போதே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்றாங்க. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அனஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய தாய் மக்காவில இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வராங்க. அவங்களுடைய கணவன் வந்து மாலிக் என்று சொல்றவர் காஃபிராவே இருக்கிறார், குறைஷி காஃபிராவே இருக்கிறார். அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட உடனே மாலிக் வந்து எவ்வளவோ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட சொல்றாங்க, உம்மு சுலைமே நீங்க வந்து இஸ்லாத்தை விட்டுருங்க, நீங்க இந்த மார்க்கத்துல இருந்து நாங்க ஆரம்பத்துல எப்படி இருந்தோமோ அதே மார்க்கத்துக்கு வந்துருங்க. உம்மு சுலைம் அவர்கள் இஸ்லாத்தை விடல. மதீனாவுக்கு வந்ததன் பின்னால் மாலிக் என்ன செய்யறான்னு சொன்னா, மதீனாவில இருந்து சிரியாவை நோக்கி போறாரு. போனவங்க திரும்பி வரல, அவர் அங்கே மரணிக்கிறார். அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைக்குழந்தையா இருக்கிறாங்க. கைக்குழந்தையா இருக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விதவையாக இப்ப தாய் அனஸ் அவர்களை வச்சுட்டு மதீனால விதவையாக இருக்கிறாங்க. இப்ப மதீனால இருக்கக்கூடிய பெரும் செல்வந்தர் தான் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காஃபிரா இருக்கிறாங்க. அபூ தல்ஹா வந்து மதீனாவாசி, பெரும் செல்வந்தர். பின்னால அந்த அளவுக்கு செல்வந்தர் இருக்கிறவர் தான் மார்க்கத்தை இஸ்லாத்தை கொண்டதன் பின்னால் இஸ்லாத்துக்காக வேண்டி சொத்துக்களை இழந்து, நீங்க எல்லாம் கேள்விப்பட்டீங்களா ஒரு செய்தி ஒன்று வருது, அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு விருந்தாளியை வந்து அபூ தல்ஹா கூட்டிட்டு போவாங்க. வீட்டுல சாப்பாடு இருக்காது, பிள்ளைகளுக்கு எடுத்து வச்ச ரொட்டி துண்டை வந்து அந்த வந்தவருக்கு கொடுத்துட்டு பிள்ளைகளை தூக்க வச்சாங்க. அதை பார்த்து அல்லாஹ் தஆலா சிரிச்சாங்க. அந்த வரலாறு இவங்களோட வரலாறு தான். மதீனால பெரும் செல்வந்தரா இருந்தவர் கடைசியில விருந்தாளிக்கு சாப்பாடு கொடுக்கறது கூட இல்லாம மாறுறாருன்னு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் பின்னால் அவருக்கு வந்த இழப்புகள். அப்ப அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் பெரும் செல்வந்தரா இருக்கிறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்கு முன்னால் மதீனால. அவர் வந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு கிட்ட கேட்கிறாங்க, உம்மு சுலைமே நான் உங்களை திருமணம் முடிக்க விரும்புகிறேன். இவங்க விரும்பல. 2வது தடவை கேட்கிறாங்க, விரும்பல. காரணத்தை கேட்கிறார். உம்மு சுலைம் அவங்க சொல்றாங்க, அபூ தல்ஹாவே நீங்க நல்ல மனுஷன் தான், மதீனா வாசி தான், என்ன வச்சு பாதுகாக்கக்கூடிய பொருள் செல்வம் உடல் பலம் எல்லாமே உங்களுக்கு இருக்கின்றது.
ஆனா நீங்க காஃபிலா இருக்கீங்க, நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டா நான் உங்களுக்கு திருமணம் முடிப்பேன் என்று சொன்னது பின்னால் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு முஸ்லிம் ரலியல்லாஹு அவர்களை வந்து திருமணம் முடிக்கிறாங்க. அதுக்கு பின்னால் கணவன் மனைவியா வாழ்றாங்க. முஸ்லிம் அவர்கள் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் கொஞ்சம் பெருத்த உடனே அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட போயிட்டு அந்த மகனை கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு அல்லாஹ்வுடைய தூதரை இந்த மகன் வந்து உங்களோட இந்த பாசறையில வளர வேண்டும் என்று சொல்லிட்டு முஸ்லிம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கிட்ட சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை என்னுடைய மகனுக்காக நீங்க பிரார்த்தனை செய்வீங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அனஸ் ரலி அவர்களுக்கு பிரார்த்தனை செய்யறாங்க. அந்த அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் செஞ்ச பிரார்த்தனையின் காரணமாக அனஸ் ரலி அவர்கள் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹும் அனஸ் ரலியல்லாஹு பாருங்க, புகாரி முஸ்லிம் எல்லா கிரந்தத்திலையும் வரக்கூடிய எல்லா ஹதீஸும் எடுத்து பாத்தீங்கன்னா ஆக கூடுதலான ஹதீஸ் அறிவிச்ச பேரை பாருங்க, அனஸ் ரலி தான் வரும். கூடுதலான ஹதீஸ் அறிவிக்கிறாரு. நீண்ட ஆய்வில் அவருக்கு கிடைக்குது, பெரும் செல்வம் கிடைக்குது. மதீனாலே ஆக கூடுதலான சந்ததிகள் அவருடைய சந்ததிகளாக மாறுது. இப்படியாப்பட்ட ஒரு நிலைமையை வந்து அனஸ் ரலி அவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு என்ன காரணம் என்று சொன்னால், தன்னுடைய அந்த தாய் உம்மு சுலைம் அவர்கள் தன்னுடைய கணவன் ஆரம்பத்தில் இருந்த மாறித்தவர்கள் காஃபிராக இருந்தும் மனைவியை வற்புறுத்தியும் இஸ்லாத்தை விட்டுட்டு போகல. ஒன்று. இரண்டாவது, விதவையாக இருக்கும் போது அபூ தல்ஹா பெரும் செல்வந்தர் திருமணம் முடிக்க கேட்டும் அவர் காஃபிராக இருக்கக்கூடிய ஒரே காரணத்துக்காக வேண்டி அவர் திருமணம் முடிக்க முடியாது, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் தான் முடிப்பேன் என்று அந்த கொள்கையுடைய உறுதியுடன் என்ற இரண்டாவது படிப்பு. மூணாவது, ஒரு தாயாக தன்னுடைய பிள்ளைகளை எப்படி வளர்க்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடம் கொண்டு போய் கொடுத்து தன்னுடைய பிள்ளைக்காக மகனுக்காக பிரார்த்தனை செய்ய சொல்லி சொன்ன அந்த குழந்தை சந்ததிகள் எப்படி வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஒரு தாய். பின்னால அந்த செல்வம் எல்லாமே அழிஞ்சி பிள்ளைகளுக்கு கூட சாப்பாடு இல்லாம விருந்தாளிகளுக்கு கூட கொடுக்கக்கூடிய நிலைமையில ஒரு வறுமையான நிலைமை வந்தும் கொள்கையை விட்டு கொடுக்காத அந்த ஒரு கொள்கையுடைய உறுதி, இது எல்லாமே உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கையில பார்க்கணும். அப்ப எந்த அளவுக்கு படிப்பு நெருங்கிட்டு பாருங்க. கதீஜா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால ஹாஜரா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை, கதீஜா ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை, அதுக்கு பின்னால உம்மு சுலைம் ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை, இது எல்லாமே இஸ்லாமிய வரலாறுகளில் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக இருக்கக்கூடியது. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் எச்சரித்தோடு உங்களுக்கு எல்லாம் தெரியும், பல பயானிகள் சொல்லி கேட்டிருப்பீங்க. பெண்கள் வந்து அதாவது உலகத்துல ஆண்களை விட அதிகமாக ஆசா பாசம், அதாவது அந்த இருக்கிறத வச்சு என்ன இருக்கிறத உள்ளதை கொண்டு அடைந்த திருப்தி அடைவோம் என்ற பண்பு இருக்கிறது. அது வந்து ஆண்களை விட பெண்களுக்கு கூடுதல். அதாவது இருந்தோடு நினைக்க மாட்டீங்க. எல்லாருமே பொதுவாக பெண்கள் பெருநாள் வந்தாலே ஒரு உடுப்பு எடுத்தா உன்னோட நிப்பாட்டுவோம் இருப்பி ஆசை நிப்பாட்டுவீங்கிறான். அபாயாவும் வேணும், அதுக்கு ஒரு கவனமும் வேணும். இல்ல அந்த இன்னொன்று இப்படி ஆசையும் கூட. பெண்கள் அதிகமாக ஆசைப்படுவதனால் ஆண்கள் வந்து கடன் என்ற ஒரு நிலைமைக்கு போறாங்க, அதுக்கு பின்னால வட்டி என்ற ஒரு நிலைமைக்கு போறாங்க. தன்னுடைய மானத்தை கடன் வாங்கி நேரத்துக்கு கொடுக்க முடியாட்டி தன்னுடைய மானத்தை இழக்கக்கூடிய நிலைமைக்கு போறாங்க. அப்ப இதுகளும் என்ன செய்யணும், பெண்கள் வந்து தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போன நல்ல தூதர் சொன்னாங்களே, கோபம் தான் காரணம். பெண்கள் கிட்ட வந்து எந்த நேரமும் எந்த அளவுக்கு கோபத்தை அடக்கி கொள்ள இயலுமோ அந்த கோபத்தை அடக்கி கொள்ளக்கூடிய நிலைமைக்கு பெண்கள் மாற வேண்டும். நீங்க பெத்த புள்ள 10 மாசம் செல்வீங்களே, 10 மாசம் சுமந்து பெத்தன்னு சொல்லுவீங்க. பெத்தா மட்டும் போதாது, அந்த பெத்த மாதிரி வளர்க்கணும். நீங்க பெத்த பிள்ளைக்கு நீங்க சொல்ல தாய்மார்களும் பொதுவாக சொல்றேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே, யா மஹ்ஷரன் நிசா, பெண்களே தசத்தக்ன, அது நீங்க வந்து தர்மம் செஞ்சு கொடுங்கள். இன்னி உரித்துக்குன்ன அக்ஸலமின் அஹ்லின்னார், உங்களை தான் நான் நரகத்திலே வந்து அதிகமாக எனக்கு காட்டப்பட்டுச்சு. பெண்கள் உங்களைதான் அதிகமாக எனக்கு நரகத்துல காட்டப்பட்டுச்சு. அந்த நரகத்துல இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கு நீங்க அதிகமாக தர்மம் செஞ்சு கொள்ளுங்க அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. அப்போ பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு போற காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு பெண் கேட்ட உடனே சொல்றாங்க. ஒரு பெண் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அதிகமாக பெண்கள் நரகத்துக்கு போறதுக்கு என்ன காரணம் என்று கேட்டோம்னா அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, ஆண்களிடம் இல்லாத 2 பண்புகள் பெண்களிடத்துல இருக்குது. என்ன பண்பு? உங்களோட கணவனுக்கு மாறு செய்யறதும் அதிகமாக பதுவா செய்யறது. பதுவா செய்யறது இருக்குது. அதிகமாக பெண்கள் வந்து பதுவா செய்வீங்க. நீங்க 10 மாசம் சுமந்து பெத்த புள்ள ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு வைங்க, உடனே பதுவா செஞ்சீங்க, நசமா போ, அப்படி போ, இப்படி போ, பதுவா செய்வீங்களா இல்லையா? பிள்ளைக்கு பதுவா செய்வீங்க. பிள்ளைய விடுங்களேன், சம்பந்தமே இல்லாம இப்ப நீங்க வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க, வீட்டுல ஒரு குற்றம் இருக்குன்னு வைங்க, நீங்க பேசாம எங்கேயோ பார்த்துட்டு நடந்து போவீங்க.
உங்களோட புட்டுவும் காலில் பட்டு தரத்திரியம் முடிச்ச புட்டுவும் காலில் பட்டுட்டு இந்த புட்டுவத்துல தப்பா உங்களோட தப்பா? உங்களோட தப்பு தானே, சம்பந்தம் இல்லை. ஆனா வாயில இருந்து என்ன வரும் தெரியுமா? பதுவா வந்துடும். இப்ப உடுப்பு நல்லா கழுவி காய போடுவீங்க, எங்கேயோ ஒரு காகம் வந்து கழுவி போட்ட உடுப்புல ஜராவி ஆக்கிட்டு போயிடுது. மாசமா போன காகம் எவ்வளவு கஷ்டப்பட்டு கழுவி போட்டேன், அதுல வந்து ஜராவி ஆக்கிட்டு போயிட்டு காகத்துக்கு சொல்லுவீங்க, காகத்துல பிள்ளையா? சரி, அப்படியே தான் கழுவி பதுவா. இப்படி இப்படி இப்படின்னா வாயில வந்து பதுவா வந்துடும். பதுவாக்கள் கூடாது. அடுத்தது என்னது? கணவனுக்கு மாறு செய்யற. அப்ப அல்லாவுடைய தூதர்கிட்ட கேட்கிறாங்க ஒரு பெண், கணவனுக்கு மாறு செய்வோமா? ஆமா, நீங்க கணவனுக்கு மாறு செய்வீங்க. எப்படி மாறு செய்வீங்க? உங்களோட கணவன் உதாரணமா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க திருமணம் முடிஞ்சவங்க, நீங்க திருமணம் முடிச்சிருப்பீங்க. சில நேரம் குடும்பத்துல மச்சான் பையன் இப்படி முடிச்சிருப்பீங்க. சில நேரம் உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத வேறு யாருக்கோ பிறந்த ஒரு ஆம்புல, யாருக்கோ பிறந்த ஒரு பொம்புல உங்களை திருமணம் முடிச்சிருப்பீங்க. திருமணம் முடிச்ச உடனே அவருக்கு உமா அப்பாவை விட, அவர தாத்தா தங்கச்சியை விட, அவர நான தம்பியை விட கூடுதலா உங்களை தான் யோசிப்பாங்க. இதான ஒரு கணவனுடைய நிலைமை. எங்கேயாவது போயிட்டு பெட்டாக்க போயிட்டு வருவார், ஒரு கடையில நல்ல ஒரு டெஸ்ட் ஒரு கிட் ஒன்று, இதை எடுத்து கொடுத்தா இவ்வளவு நல்லா இருக்கு, அப்படியே கையில சளி இப்படி நினைச்சிட்டு ஆசைப்பட்டுட்டு அப்படியெல்லாம் நினைப்பாங்க கணவன். இப்படி கண்ட எல்லாரையும் மறந்து உங்களோட ஏக்கமா இருப்பாங்க. திடீர்னு நீங்க ஏதாவது ஒன்று கேட்பீங்க. உதாரணம் வச்சுக்கோங்களேன், இப்ப கொழும்புல எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை வந்தா கோல் பேஸ் போமா, கோல் பேஸ் போமா, அந்த இணைய மோல் இருக்குது, மெரினா மோல் போமா, இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போமா இந்த கேட்டா அவர் சொல்லுவாரு, இந்த கிழமை வானா கொஞ்சம் பாப்போமே, என்னத்தை செஞ்சீங்க, உங்களை கல்யாணம் முடிச்சு நான் என்ன சந்தோஷப்பட்டேன், ஒரே வார்த்தை முடிச்சு. அவன் அப்படியே உடஞ்சி இப்படி மாறு செய்யறது. இதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. மாறு செய்யறதுன்னா வேற எது இல்லை, அதாவது கணவனுக்கு நன்றி கட்டா நடக்கிறது. சும்மா உதாரணமா குளிக்க போயிட்டுவாரு, தவளை மறந்துடுவாரு, அவர் பாத்ரூம் வந்து தவளை கொஞ்சம் உங்களுக்கு கையில் இல்லையான்னு கேட்பீங்க, அதை கொண்டு போயிட்டு கொடுத்தா என்னது? இப்படி ஒவ்வொன்று சின்ன சின்ன விஷயத்துக்கு கணவனுக்கு மாறு செய்வீங்களே, இது அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க. உங்களோட கணவனுக்கு நீங்க மாறு செய்வீங்க, அதிகமாக லானத் பதுவா செய்வீங்க, இது ரெண்டும் தான் உங்களை நரகத்துல கொண்டு போயிட்டு. அப்ப இது வந்து பெண்கள் அதிகமாக நரகத்துக்கு கொண்டு போயிட்டு சேர்க்கக்கூடிய காரியம். அப்ப இப்ப இந்த பயன் நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட ஒரு 1 hour பயன் பண்ணிருக்குது. ஒரு 4-5 சம்பவங்கள் சொல்லியிருக்குது. இதெல்லாம் படிப்பின் வரலாற்று சம்பவங்கள். அல்லாஹ் தஆலா வெறுமனே குர்ஆனை படிச்சுட்டு போங்கன்னு சொல்லல. அல்லாஹ்வுடைய தூதர் இதெல்லாம் ஒரு அவங்களோட வாழ்க்கையில நடந்த சம்பவங்களாக ஹதீஸாக எங்களுக்கு வந்து சும்மா சேரல. இதெல்லாம் எங்களுக்கு படிப்பினை. இதெல்லாம் நாங்க பின்பற்றும் காலம் எல்லாம் எங்களுக்கு இந்த உலகத்திலும் எங்களோட வாழ்க்கை சந்தோஷமா அமையும், மறுமையிலும் எங்களை சொர்க்கத்துக்கு கொண்டு போறதுக்கு, மறுமையுடைய வாழ்க்கையிலே அல்லாஹ்வை சந்திக்கும் போது அந்த மறுமையுடைய வாழ்க்கையில் ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாக இருக்கிறதுக்கு, எங்களோட சந்ததிகள் ஒரு வெற்றி பெற்ற ஒரு சந்ததிகளாக கொண்டு போய் சேர்க்கிறதுக்கு இந்த சம்பவங்கள், இந்த வழிமுறைகள் எல்லாம் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக முன்னுதாரணமாக இருக்கு. இதெல்லாம் எங்களோட வாழ்க்கையில பின்பற்றி ஒரு வெற்றி பெற்ற ஒரு பெண்ணாக, வெற்றி பெற்ற ஒரு சமூகத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த எல்லா வல்லமையும் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு தந்த முடிவான வாகனத்தின் வாகன அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.